Hi students, already நம்ம minimization of DFA ல equivalence method யூஸ் பண்ணி type 1 வந்து பார்த்துருந்தோம். இதில் வந்து type 2. type 2னா என்ன அப்படின்னா more than one final state இருந்தால் எந்த மாதிரி minimized பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அதே தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து transition diagram table வந்து fill பண்ணிக்கலாம் based on the transition diagram base பண்ணி. ஸோ ஸ்டேட் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத fill பண்ணிக்கலாம். A, B, C, D, EF அப்படிங்கிற ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. சரி, அப்போ டோட்டலாக 3, 4, 5, 6 ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ஸ்டார்ட் ஸ்டேட் என்னது A அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஸ்டேட். ஃபைனல் ஸ்டேட் நமக்கு எதெல்லாம் இருக்குது? C, D, EF 3 ஃபைனல் ஸ்டேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேட் மார்க் பண்ணிக்கலாம். C இருக்குது, அகெயின் D ஃபைனல் ஸ்டேட், அப்புறமா E ஃபைனல் ஸ்டேட்ஸ். ஓகேவா? இதான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா இன்புட். ஸோ A அப்படிங்கிற ஸ்டேட்டு 0 அப்படிங்கிற இன்புட்டுக்கு எங்கே போகுது? 1க்கு எங்கே போகுது? 0வாக இருக்கும்போது Bக்கும் 1க்கு Cக்கும் போகுது. அப்போ B, C. B அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 0க்கு Aக்கு போகுது, 1 அப்படிங்கிறதுக்கு Dக்கு போகுது. தென் C 0 இன்புட்டாக இருக்கும்போது E ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. C 1 இன்புட்டாக இருக்கும்போது F ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. அகெயின் D பார்த்தோம் அப்படின்னா D 0க்கு வந்து Eக்கும் தென் 1 ஸ்டேட்டுக்கு Fக்கும் மூவ் ஆகுது. E வந்து 0க்கு அதே செல்ஃப் லூப் ஈலே தான் இருக்குது, பட் 1 அப்படின்னா Fக்கு மூவ் ஆகுது. அகெயின் F வந்து 0, 1 அப்படின்னாலும் F அதே செல்ஃப் லூப்பில் தான் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் தி டிரான்சிஷன் டயக்ராம் ஃபில் தி டிரான்சிஷன் டேபிள். ஸோ தென் நம்ம வந்து 0 ஈக்குவலன்ஸ் 1 ஈக்குவலன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ 0 ஈக்குவலன்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நான் ஃபைனல் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாகவும் ஃபைனல் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். கரெக்டாக? இப்போ நமக்கு இங்கே நான் ஃபைனல் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம்? A, B அண்டு F இதெல்லாம் நான் ஃபைனல் ஸ்டேட். கரெக்டாக? ஃபைனல் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? C, D, E இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேட். ஓகே, இது வந்து 0 ஈக்குவலன்ஸ். இனி ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கும் போது பேஸ்ட் ஆன் 0 ஈக்குவலன்ஸ் பேஸ் பண்ணி தானே ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போது A, B, F அப்படிங்கிறது ஒரு குரூப்பு, C, D, E அப்படிங்கிறது ஒரு குரூப்புக்கு நம்பர் போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு குரூப்பு, இது செகண்ட் குரூப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அகெயின் என்னெல்லாம் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதெல்லாம் இங்கே எதுவுமே தனியாக இல்லை. கரெக்டாக? இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டேட் மட்டும் தனியாக இருக்கும். அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் எந்த ஸ்டேட்டெல்லாம் குரூப்பாக இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி டேபிளில் ஃபில் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே எல்லாமே குரூப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப எல்லாத்துக்குமே ஃபைண்ட் பண்ண வேண்டியது. அப்போ A, B, C, D, E, F எல்லா ஸ்டேட்டுமே வரணும். இன்புட் வந்து 0, 1. சரி, இப்போ டேபிள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். A அப்படிங்கிற ஸ்டேட் 0 அப்படிங்கிற இன்புட்டுக்கு எங்கே மூவ் ஆகுது? A அப்படிங்கிற ஸ்டேட் 0 இன்புட்டுக்கு B அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. B குரூப் 1ல் இருக்கா, குரூப் 2ல் இருக்கா? B குரூப் 1ல் இருக்கா? சரி, A அப்படிங்கிறது 1 அப்படிங்கிற இன்புட்டுக்கு Cக்கு போகுது. C எந்த குரூப்பில் இருக்குது? செகண்ட் குரூப்பில் இருக்குது. ஓகே, அப்புறம் B செக் பண்ணிக்கலாம். B 0 இன்புட்டுக்கு Aக்கு மூவ் ஆகுது. ஸோ B 0 இன்புட்டுக்கு Aக்கு மூவ் ஆகுது. A அப்படிங்கிறது குரூப் 1. 1 இன்புட்டுக்கு Dக்கு மூவ் ஆகுது. D அப்படிங்கிறது குரூப் 2. அகெயின் C 0க்கு E அப்படிங்கிறது குரூப் 2. தென் Fக்கு மூவ் ஆகுது. F அப்படிங்கிறது குரூப் 1. அகெயின் Dக்கு Eயும் Fவும் தான். அப்போ 2, 1. அப்புறமா E வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே EF தான். 2, 1. Fக்கு வந்து FF. F வந்து எந்த குரூப்பில் இருக்குது? ஃபஸ்ட்டு குரூப்பில் தான் இருக்குது. அப்போது 1, 1. ஸோ இப்போ இதெல்லாம் சேமாக இருக்குது, எதெல்லாம் தனியாக இருக்குதுன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா AB ரெண்டுமே சேம். அப்போ இது ரெண்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். CDE அப்படியே தனியாக தான் இருக்குது. F மட்டும் இங்கே தனியாக பிரிஞ்சிருக்கு. கரெக்டாக? ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒரு குரூப்பில் வந்துடும். இது 3ம் சேமாக இருக்குது. அப்போ இது ஒரு குரூப். இங்கே இது மட்டும் தனியாக இருக்குது. இது தனி குரூப்பாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ என்னெல்லாம் வருது? A, B ஒன்றா ஸ்ப்ளிட் ஆகுது. அப்புறமா CDE ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே இருக்குது. ஸோ நியூவாக F வந்து இந்த ABFலேருந்து தனியாக பிரிஞ்சு போயிருக்குது. சரியா? அடுத்தது 2 ஈக்குவலன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாமா? அதுக்கு என்ன அவுட்புட் கிடைச்சதோ ப்ரீவியஸில் அதை அப்படியே எழுதிக்கிறோம். எழுதிட்டு ஒன்றும் இல்லை, குரூப்பிங் நம்பர் போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காக தான் எழுதுகிறோம். ஸோ குரூப்பிங் நம்பர் போடும்போது ஆல்ரெடி இருக்கிற குரூப் இருந்ததுன்னா அதே நம்பர் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொன்னோம்ல. CDE ஆல்ரெடி இருக்கிற குரூப் தான். அப்போ அதுக்கு 2னே போட்டுக்கிறேன்னா இதை வந்து 3, இது 4ன்னு எடுத்துக்கிறேன்.
ஸோ அப்போ இங்கே எதெல்லாம் சேர்ந்துருக்கோ அதை மட்டும் இப்போ ஏபிக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும் பார்க்கணும், ஏபிக்கு பார்க்கணும், சிடிஇக்கு வந்து பார்க்கணும். இப்போ எஃப் ஆல்ரெடி தனியாக இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இன்புட் வந்து 0 1 அகெயின் செக் பண்ணி பார்க்கலாமா. 0 ஏ அப்படிங்கிறது 0 இன்புட்டுக்கு எங்கே போகுது டேபிள் வந்து பார்த்துக்கோங்க. சரி, இது 0 இன்புட், இது 1 இன்புட். இப்போ ஏ அப்படிங்கிறது 0க்கு போகும்போது பி வந்து என்ன குரூப்பில் இருக்குது, தேர்ட் குரூப். 1 இன்புட் கொடுக்கும்போது சி என்ன இதில் இருக்குது, செகண்ட் குரூப்பில் இருக்குது. அகெயின் பிக்கு 0 அப்படின்னா ஏ தேர்டு குரூப்பில் இருக்குது. பிக்கு 1 இன்புட் கொடுக்கும்போது டிக்கு போகுது, டி செகண்ட் குரூப்பில் இருக்குது. அகெயின் சிக்கு 0 அப்படின்னா ஈயில் இருக்குது, 1ன்னா எஃப் இருக்குது. இப்போ சிடிஇ மூணுக்குமே நம்ம ஆன்சர் பார்த்தா இஎஃப் எல்லாமே ஒரே குரூப் தான். ஈனா செகண்ட் குரூப், எஃப்னா ஃபோர்த்து குரூப். இது எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. ஸோ அகெயின் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே குரூப்பில் இருக்குது, இது மூணும் ஒரே குரூப். ஸோ ரெண்டுமே சேமாக தான் நமக்கு வருது, அதாவது எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏபி சேம் குரூப்பில் இருக்குது, சிடிஇ ஒரே குரூப்பில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம தனியாக எஃப் பிரித்து வச்சுருக்கோம். இது அப்போ நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பையும் இதையும் பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுவும் நமக்கு சேம் ஆன்சர். இப்போ ப்ராசஸ் வந்து ரெண்டுமே சேம் ஆன்சராக வந்திருக்கனால ப்ராசஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், என்னெல்லாம் ஸ்டேட் இருக்குது நம்ம வந்து டிரான்சிஷன் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிரான்சிஷன் டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது, ஸ்டேட்ஸ் என்னெல்லாம், இது வந்து மினிமைஸ்டு டிஎஃப்ஐயோட டேபிள் ஸ்டேட் இருக்குது. அப்புறமா இன்புட் என்னெல்லாம் ஸ்டேட் வந்திருக்கு, நமக்கு ஏபியை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட். சரியா, இப்போ ஏபி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், அப்புறமா சிடிஇ அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், எஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். இன்புட் வந்து 0 என்ன 1 என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஏபி அப்படிப்போ நமக்கு ஆல்ரெடி இருந்த 6 ஸ்டேட்ஸ் வந்து மினிமைஸ்டு டிஎஃப்ஐல 3 ஸ்டேட்டாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போ ஏ அப்படிங்கிற இன்புட்டுக்கு 0 கொடுக்கும்போது எங்கே போகுது, பிக்கு போகுது. சரியா, ஏக்கு 0னா பிக்கு போகுது, அதே மாதிரி பிக்கு 0னா ஏக்கு போகுது. அப்போ எதுக்குள்ளே தான் இருக்கும், ஏபி அப்படிங்கிற ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்கும். சரியா, அகெயின் ஏக்கு 1 அப்படின்னா சிக்கு போகுது. அப்போ சி நமக்கு சிடிஇ அப்படிங்கிற ஸ்டேட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ சிடிஇ மொத்தமாக தான் எழுதணும். அப்புறமா சிடிஇ ஏதாவது ஒன்றை பார்த்துப்போம். இப்போ சி அப்படிங்கிறது 0 இன்புட் கொடுக்கும்போது ஈக்கு போகுது. இப்போ ஈனாலே நம்ம எது கூட தான் இருக்குது, சிடிஇ, இது குரூப்பிங்காக தான் வரும். சிக்கு 1 கொடுக்கும்போது எஃப், அப்போ இங்கேயும் எல்லாம் குரூப்பிங்காக தான் வரும். ஸோ எதுவுமே நம்ம தனியாக எங்கே போகுது, சிக்கு 1 கொடுக்கும்போது எஃப்க்கு போகுது. அப்போ எஃப் தனி ஸ்டேட் தானே, எஃப் இங்கே போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஃப்க்கு 0 இன்புட் அப்படின்னா எஃப் தான், 1 இன்புட்னாலும் எஃப் தான். சரி, அப்போ இதுக்கான டிரான்சிஷன் டயக்ராம் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏபி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட். அப்புறமா வந்து சிடிஇ இதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட். அப்புறமா நமக்கு எஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட். சரி, இப்படி 3 ஸ்டேட் 6 ஸ்டேட்ஸ் இருந்த டிஎஃப்ஐயை நான் வந்து 3 ஸ்டேட்டுக்கு மினிமைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே ஸ்டார்ட் ஸ்டேட் நமக்கு என்னது ஏ. இப்போ இங்கே ஏ காம்பினேஷனில் என்ன ஸ்டேட் இருக்குது, இதுதான் ஸ்டார்ட் ஸ்டேட். அங்கே ஃபைனல் ஸ்டேட் நமக்கு என்னது சிடிஇ, இங்கே சிடிஇ எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்குது. அப்போ இதுதான் ஃபைனல் ஸ்டேட். ஓகே, அப்போ இதை வந்து டபுள் சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்ட் ஸ்டேட். ஓகேவா, இப்போ வந்து லிங்க் வந்து கொடுக்கலாம். ஏ அப்படிங்கிறது 0 இன்புட்டுக்கு எங்கே தான் போகுது, ஏபிக்கு தான் இருக்குது. அதே ஏபிக்கு 1 இன்புட் கொடுக்கும்போது சிடிஇக்கு மூவ் ஆகுது. அப்புறமா சிடிஇக்கு வந்து 0 இன்புட் அப்படின்னா செல்ஃப் லூப் 0 இன்புட்டுக்கு, பட் 1 இன்புட் கொடுக்கும்போது எங்கே போகுது, எஃப்க்கு போகுது. ஸோ எஃப்க்கு 0 1னாலும் எனக்கு எங்கே தான் போகுது, அதே செல்ஃப் லூப் தான். இப்போ எல்லாத்துக்கும் 2 இன்புட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஏபிக்கு 0 இருக்குது, 1 இருக்குது, சிடிஇக்கும் 0 1, எஃப்க்கும் வந்து 0 1. சரியா, ஸோ இது வந்து மினிமைஸ்டு டிஎஃப்ஐ தான் வந்து ரிசல்ட்டு. புரியுதா? ஸோ இது வந்து செகண்ட் டைப், அதாவது மோர் தென் 1 ஃபைனல் ஸ்டேட்ஸ் இருந்தால்
அதே கான்செப்ட் தான். பட் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டேட் நமக்கு தனியாக கிடைக்காது, குரூப் ஆஃப் ஸ்டேட்டாக தான் இருக்கும். அந்த குரூப்பில் மோர் தென் 1 ஸ்டேட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து மோர் தென் 1 ஃபைனல் ஸ்டேட் இருக்கிறனால ஜீரோ ஈக்குவலன்ஸ்க்கு நம்ம வந்து குரூப்பிங்காக தான் 2 குரூப் கிடைக்கும். அப்போ தனித்தனியாக ரெண்டுக்குமே எல்லாத்துக்குமே வந்து டேபிள் வந்து ஃபில் பண்ணணும். எந்த குரூப்பு வந்து எந்த ஸ்டேட் வந்து தனியாக இருக்கோ அதை வந்து கன்சிடர் பண்ணாமல் ரிமைனிங் இருக்கிறதுக்கு மட்டும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் டேபிளில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டைப் இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.